2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனை நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். கட்டளையாக ஒழுக்கமற்று நடக்கக்கூடியதான எந்த மனுஷன்ட்டையும் நீங்க விலகணும். தெளிவா இருக்கும். ஒழுக்கக்கேடு, ஆளு சரியில்லை, குணம் சரியில்லை, ஜீவியம் சரியில்லை, விட்டுருங்க, விலகிருங்க. 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. மேலும் இந்த நிருபத்தில் சொல்லி எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமற் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனோட கலவாதிருங்கள். வேத வசனத்தின்படி ஒரு மனுஷனுடைய ஜீவியம் சரியில்லையா, நீங்க அந்த மனுஷனுடைய கலவாதுங்கன்னு இருக்கு. தேவைக்கு பாத்தீங்களா, சரி நல்லா இருக்கியா, போதும். கலவாக்குறது அர்த்தம் என்ன? இப்போ தண்ணியில சீனியை போடுறீங்க, கலக்குறோம், கலந்து போகுது, ஒன்று கலந்து போகுது. இப்போ பார்த்துட்டோம், ஒரு வார்த்தை நல்லா இருப்பியா, கேளுங்க, அவன் போதும். இந்த கலக்கிற அனுபவம் அப்படின்னா ஒன்றோடு ஒன்று இணைஞ்சு, அவங்க இல்லைன்னா உங்களுக்கு முடியாது. டெய்லி அந்த ஆள் உங்கள்கிட்ட நல்லா இருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்கணும், இல்லை முகத்தை பார்க்கணும். இப்போ அப்படிதான் தொடர்பு எல்லாம் இருக்கு. நாசமாக போயிட்டு இருக்கிறீங்க. ஒரு மனுஷனோட ஜீவன் சரியில்லை, ஒழுக்கக்கேடானவன், அவன் வசனத்தின்படி அவனுடைய ஜீவன் இல்லை. வேதம் சொல்லுது விட்டு விலகு. நீ ஆசீர்வாதம் ஏன் இல்லை? நீங்க உங்களுக்கு பிடிச்ச துன்மார்க்கம் கூட, துன்மார்க்கமா நடக்கக்கூடிய ஆண் பெண்களோட குடும்பத்தாரு கூட பயங்கர நெருக்கமா இருக்கிறீங்க, ஆசீர்வாதமே இருக்காது. ரோமர்கள் நிருபம் 16-17 வசனங்களை வாசிங்க. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குறவர்களையும் குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். இதெல்லாம் வசனங்களாங்க, அனுபவபூர்வமாய் பரிசுத்த ஆவியானவர் சொல்லக்கூடியதான வசனங்களா. ஒரு மனுஷனுடைய குணம் பிரிவினை உண்டாக்கு. இப்போ நிறைய பேர் இருப்பாங்க, இங்கேயும் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படின்னா அவங்க குணமே பிரிவினை உண்டாக்குறது. ஏதேனும் ஒரு காரியத்தை, எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணாலும் அவங்களுடைய குணமே அது சரியில்லை, இது சரியில்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க ஏதாவது நல்ல காரியம் பண்ணினாங்களான்னு பாருங்க, பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களை விட்டு விலகிடணும். ஏன்னா இவங்க பிரிவினைவாதிகள். ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குறை சொல்லக்கூடிய ஆவி. சரி, தானாவது தன்னுடைய தனிப்பட்ட விதத்துல, தன்னுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலையாவது குறையில்லாம இருக்கிறோமா? அதுவும் கிடையாது. அப்ப இப்படிப்பட்ட பிரிவினைவாதிகளை, பிரிவினை உண்டாக்கக்கூடியவங்களை, இடரல், அடுத்த சும்மா இருக்கிறவன தேவையில்லாத காரியங்களை சொல்லி அது சரியாங்க, அது இப்படியாங்க, அது அப்படியாங்க, இப்படி எல்லாம் பண்றாங்க தெரியுமா? விலகிருங்க. பைபிள்ல தெளிவா இருக்கு. ஏன்னா இப்படிப்பட்ட நிறைய ஜனங்கள் அந்த காலங்களே இருந்திருக்காங்க. அப்ப அவர் என்ன சொல்லிட்டாரு, உங்களுக்கு நீங்க விட்டு விலகி போங்கன்னு சொல்லி புத்தி சொல்றேன். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாயாவது, உதாசீனாயாவது, வெறியனாயாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனுடைய கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனுடைய கூட புசிக்கவும் கூடாது. உங்க வாழ்க்கை எப்படியா போகுது? சாப்பிடுறதே அவங்க கூட தான். ஆனா எல்லாருக்கும் அனுபவம் வேணும், எல்லாருக்கும் விடுதலை வேணும், எல்லாருக்கும் வீட்டுல ஆசீர்வாதம் வேணும். ஒன்றும் கிடைக்காது. ஒருத்தன் விபச்சாரக்காரன், ஒருத்தன் பொருளாசக்காரன், அடுத்தவங்களை வஞ்சித்து ஏமாத்தி எல்லாம் பொருள் சம்பாத்தியம் பண்றான். ஒருத்தன் விக்கிர ஆராதனைக்காரன். அது யாரோ, அது ஒரே தாய்க்கு பிறந்த மகனானாலும் சரிதான், மகளானாலும் சரிதான், எனக்கு அதெல்லாம் தெரியாது. உதாசீனானது, அதாவது எதுக்கு எடுத்தாலும் நிசாரமா பேசக்கூடிய ஜனங்கள் நிறைய உண்டு. அப்போ நீங்க புரியும், அந்த இருதயம் கெட்ட இருதயம், கெட்ட மூளை. எது எல்லாத்தையும் உதாசீனப்படுத்திட்டே இருப்பாங்க, நிசாரமா பேசுவாங்க, குறைச்சிட்டே இருப்பாங்க. அடுத்த வெறியர்கள், பாவ கிரியைகளுடையவங்க, அடுத்த கொள்ளைக்காரன், அடுத்தவங்களை வஞ்சித்து எடுக்கக்கூடியவங்க. இப்படி எல்லாம் இருந்தா கலக்கக்கூடாதுன்னு உங்க ஜீவியத்தை பாருங்க. யாரு கூட சேரக்கூடாதுன்னு இருக்கோ அவங்க கூட எல்லாம் பயங்கர க்ளோஸ்.